Hello friends, welcome to Madras Anita's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான prawn thokku அதாவது எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா அண்ட் ரொம்ப டேஸ்டா எப்படி இந்த prawn thokku பண்ணனும்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து sunflower oil தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப நம்ம இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 3 தக்காளியை நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. சோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி வந்து உங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க சக்தி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணா போதும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க. சோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த வெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த ப்ரான்ஸோட இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்காகவும் கொஞ்சம் நம்மளுக்கு தொக்கு வரதுக்காகவும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இறால் வேகும் போது கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். சோ 1/2 கப் தண்ணி போதும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அவ்வளவுதாங்க, இவ்ளோ ஆட் பண்ணா போதும். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, செம்ம டேஸ்டான ப்ரான் தொக்கு ரெடி. இதை நீங்க சூடான சாதத்துல இந்த தொக்கு மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம். ஆர்எல்ஸ் நீங்க சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். தி பெஸ்ட் காம்பினேஷனே ரச சாதம் தாங்க. ரச சாதத்துக்கு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.